தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். அன்பார்களே, நம்முடைய குடும்பங்களில் நாம் ஜபிக்கின்ற போதும் சரி, ஆலயங்களில் நாம் சென்று ஜபிக்கின்ற போதும் சரி, இதே வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, நீ இருக்கின்றாயா எனக்கு தெரியவில்லை, என் வீட்டில் இருக்கின்றாயா, என் குடும்பத்தில் இருக்கின்றாயா, என்னுடைய பணித்தலங்களில் இருக்கின்றாயா, இதோ நான் போகிற இடங்களில் இருக்கின்றாயா, இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பல கேள்விகள் நாம் கேட்டிருக்கின்றோம். இது அதே மாதிரி தான் இந்த மகளும் சொல்கிற வார்த்தை, என் ஆண்டவரை யாரும் எடுத்து விட்டார்கள், அவர் எங்கே இருக்கிறாங்க எனக்கு தெரியவில்லை என்று. அப்போது அழுது கொண்டு அப்படி இருக்கிற சமயத்தில் அங்கு வருகிறது தோட்டக்காரர் ரூபத்தில் தெய்வம் கடந்து வருகின்றார். அவர் சொல்கிற வார்த்தை ரபுனி என்று சொல்லிக்கொண்டு இவளும் சொல்கிற வார்த்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, அழுது நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில், கண்ணீரோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது இதை தெய்வம் அதை ஏற்றுக்கொள்கின்றார். நம் கண்முன்னே அவர் வந்து நிற்கின்றார். இந்த மகளுக்கு இங்கே இயேசு அங்கே தோட்டக்கார ரூபத்தில் அவர் வெளிவருகின்றார். நாம் ஜெபிக்கிற பொழுதும் தெய்வம் நம் கொண்டே மாறி வருவார். ஒருவேளை நம் குடும்ப அங்கத்தினர் வழியாகவே வரலாம், அல்லது நம் நண்பர்கள் வழியாக வரலாம், அல்லது நமக்கு தெரிந்த உற்ற உறவினர்கள் வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடலாம், அல்லது திருச்சபை வழியாக அருத்தந்தையர்கள் அருக்கன்னியர்கள் வழியாக தெய்வம் உரையாடலாம். அது தெய்வம்தான் என்று நாம் உணர வேண்டும் என்றால் நாம் தெய்வ சன்னதியில் நாம் போய் ஜெபிக்க வேண்டும். மீண்டும் ஜெபிக்க, ஆண்டவரே நீ தான் என்றால் எனக்கு அதை வெளிப்படுத்தி கொடு ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு மன்றாடுவோம். அன்பாரி, ஒன்று மட்டும் சத்தியம், ஒரு நாளும் நம்முடைய ஜெபம் வீணாகாது. தெய்வம் நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, தோட்டக்கார ரூபத்தில் நீர் இதோ அந்த மகளுக்கு நீ கடந்து சென்றீர். அதே போல் பல வடிவத்தில் எங்கள் கண்முன்னே நீ கடந்து வருகின்றீர். எங்களுடைய மன்றாட்டுகளையும் செவி சாய்க்கின்றீர். நாங்கள் அது நீதான் வருகிறாய், நீதான் வருகிறீர் என்று நாங்கள் உணரும் வண்ணமாக எங்கள் உள்ளத்தை திறந்து தந்தருளும். எங்கள் மனக்கண்களுக்கு பார்வையை தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.